அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்துடுச்சு. இந்த மார்ச் 7ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான சம்பவங்களும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்ச் 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் அதாவது மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கிரக பயிற்சி காரணமாகவும் கிரக நிலை காரணமாகவும் சில மாற்றங்கள் கடக ராசி நேயர்களுக்கு அதிகப்படியான மாற்றங்களையும் அதிகப்படியான நன்மைகளையும் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல்ல இந்த காலகட்டங்களில் இருக்க போகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த மார்ச் மாதமானது 3வது மாதமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலை குறிப்பிடத்தக்க சில தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சஞ்சாரங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம் ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவானால இந்த காலகட்டங்களில் அதிரடியான ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படலாம். இதனை தொடர்ந்து மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு அற்புதமான சுபிக்ஷமான கிரக நிலை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கிரக நிலை தாக்கங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனி நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால பாத்தீங்கன்னா இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே சுபிக்ஷமான மாற்றமாக நாம பார்க்கலாம். அதே போல கும்ப ராசியில மார்ச் 21ஆம் நாள் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி கிரக நிலை மாற்றத்தால் கடக ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே கடக ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையும் ஆழமாக யோசித்து திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்களில் தனாதிபதி சூரியன் மூலம் பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். அது போலவே உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா தாமதமான பலனை உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும், அதாவது உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்காவிட்டாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். பணவரத்து ஆனாலும் உங்களுக்கு ஏற்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது இந்த சமயத்துல உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். என்னதான் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பணத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதிக்குள் எதையும் தீர ஆலோசித்து செய்வது அதீத நன்மையை உங்களுக்கு தரலாம். அது போலவே உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய கூற்றுதலுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பாத்தீங்கன்னா நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இந்த காலகட்டம் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். விட்டு பிடிப்பது இதனால இந்த நேரம் கொஞ்சம் நல்லதாக இருக்கலாம். குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம்.
அது போலவே கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் இந்த கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் உங்களுக்கு சேரலாம். வாக்குவான்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். அரசியல்வாதியில இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கலாம். முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு தரலாம். பணவரத்து அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம். அது போலவே கடகராசில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரக நிலை தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும். கல்வியில மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படலாம். அடுத்ததாக கடகராசில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத முக்கியமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் பொருட்களை களவு கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால பொருட்களை மிகுந்த கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம். உங்களுடைய உடைமைகளை நீங்களே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் அவசியமாக நீங்க உட்கொள்ளவே கூடாதுங்க. ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை சிக்கல் கண்டிப்பா ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். அலட்சியமாக இருக்காமல் மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்படுவது முக்கியம். அடுத்ததாக கடகராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது நீங்க அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தகுந்த வரன் கிடைத்த திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு இனிதே நடக்கலாம். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொன்னான யோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக கடக ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கவனமுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையலாம். சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழல் சில மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம். ஸோ கடக ராசியில பிறந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த மார்ச் 7ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்கள் கடைபிடிக்கக்கூடிய கடவுள் வழிபாடு என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்து விரதம் இருப்பது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனக்குழப்பங்கள் நிச்சயமா நீங்கலாம். இதனால உங்களுக்கு தைரியம் நிச்சயமா உண்டாகலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க நிச்சயமா மேற்கொண்டு வரும் பொழுது ஒரு பாசிட்டிவான பலனை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். அது போலவே கடவுள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். குல தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்தவித தீங்கும் ஏற்படாது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடக ராசி நேயர்களுக்கு கிரக நிலை மாற்றத்தால் மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைய, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.